ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ரோமியோ இந்த திரைப்படத்துடைய விமர்சனத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரோமியோ படத்தில் விஜய் ஆண்டனி, மிர்னாலினி ரவி, யோகி பாபு, விடிவி கணேஷ், தலைவாசல் விஜய், இளவரசு போன்ற பல நட்சத்திரங்கள் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அப்போ எனக்கு ஓகே. திண்டுக்கல் வளர்ந்திட மண்ணின் மகள் திண்டுக்கல் திலகபாமாவிற்கு வாக்களிப்பீர். இந்த படத்தோடைய கதை என்ன? சிம்பிளான ஒரு லவ் ஸ்டோரி தாங்க. அதாவது லவ் ஸ்டோரின்னு கூட சொல்ல முடியாது. கல்யாணத்துக்கு பிறகு ஒரு மனைவியை எந்த அளவுக்கு நேசிப்பார் ஒரு மனிதர் அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறது தான் இந்த ரோமியோ திரைப்படம். ரோமியோவில் வந்து அப்படி என்ன ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குது? நம்ம பல காதல்களை பார்த்துட்டுமேங்க. டெலிஃபோன் காதல், லெட்ரு காதல், பார்க்காத காதல், தொலைதூர காதல், எவ்வளோ காதல் ஸ்டோரியை நம்ம பார்த்துட்டோம். பிரிஞ்ச காதல், பிரியாத காதல்ன்ற மாதிரி. அப்புறம் என்ன, அதாவது சொல்லாத காதல் கூட நிறைய படம் வந்துருக்குங்க. ஏன்னா இதயம் படத்தெல்லாம் வந்து முரளி கடைசி வரைக்கும் தன்னுடைய லவ் சொல்ல விட மாட்டார். அந்த மாதிரி காதல் கதைகள்லாம் பார்த்து நம்ம ரசிச்சிட்டோமே, இன்னும் என்னடா காதலில் புதுமையான விஷயங்களை பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது டைரக்டர் ஒருவேளை யோசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் வந்து இந்த கதையை ஷார்ட்டாக சொல்லணும்னா எப்படி சொல்லலாம் தெரியுங்களா? ஒன்றும் இல்லை, காதல் ஆசை வந்து எனக்கு இது வரைக்கும் வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு ஹீரோ, என்னுடைய அச்சீவ்மெண்ட்டை நான் அடையணும்னு நினைக்கிற ஒரு ஹீரோயின். அதாவது ஹீரோயினுக்கு வந்து நிஜத்தில் வந்து நான் வந்து ஒரு பெரிய ஒரு படத்தில் கதாநாயகியாக நடிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஹீரோயின். இந்த பக்கம் வந்து எனக்கு யார் மேலேயும் வந்து இது வரைக்கும் அந்த ஆசையெல்லாம் வந்ததே இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு ஹீரோ. இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் நடக்குது. ரெண்டு பேருக்கும் திருமணம் நடந்த பிறகு இவங்க உண்மையிலேயே வந்து இவங்க காதலிக்கிறாங்களா, இல்லை இவங்களுடைய அச்சீவ்மெண்ட் நிறைவேறிச்சா, இல்லை விஜய் ஆண்டனிக்கு அந்த கிடைக்காத அந்த காதல் ஃபீல் இவங்க மூலிமா கிடைச்சிதா அப்படின்னு டீட்டெயில்டாக வந்து சொல்லியிருக்காரு நம்ம இயக்குனர் விநாயக் வைத்தியநாதன். இந்த படத்துக்கு இந்த கதையே போதுமான ஒரு கதை தான். ஓகே, நம்ம சொல்ல வந்த கதையே ஒரு நேரான கோணத்தில் திரைக்கதையை அமைச்சிட்டு தான் இந்த படம் கரெக்டாக வந்து முடிஞ்சிடும், கரெக்டாக வந்து கொண்டு போனால் இது நம்ம நினச்சபடி வந்துடும் அப்படின்னு வந்து இயக்குனர்கள் நினச்சிட்டார் போலகுது. கரெக்டாக அதுக்கு உண்டான விஷயத்தை கரெக்டாக கொடுத்துருக்காரு. இந்த படம் பார்க்கும்போது என்ன வேணால் நம்ம சீனு போர் அடிக்கும் போது என்ன பண்ணுவோம், ஒன்று மொபைல் எடுத்து நோண்டுவோம், இல்லை பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் கூட கலாச்சிட்டு உட்காந்துருப்போம். இது மாதிரிலாம் வந்து நிறைய நம்ம படங்கள்லாம் வந்து சமீப காலமாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது உங்களை ஃபோன் எடுத்து நோண்டவும் விடலை, பக்கத்தில் உட்கார ஃப்ரெண்ட்ஸை வந்து கலாச்சிட்டு பேசவும் விடலை, ஸ்க்ரீனை பார்த்து ஐயோ அடுத்தது என்ன அப்படின்னு ஏங்கவும் வைக்கல. ஸோ வந்து இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ரெண்டாம் கட்டானா அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நம்ம இந்த படத்தில் வந்து விலாவரியாக சொல்லணும். அதாவது முதல் ஒரு 30 நிமிடம் அப்படி ஸ்லோவாக போகுது. கதை எங்கே ஸ்டார்ட் ஆகுது, அவங்க கல்யாணம் பண்ணின்னு சென்னைக்கு குடிபெயர்ந்து வரும்போது தான் அவங்களுடைய படத்தோடைய கதையே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, கதை ஸ்டார்ட் ஆனவங்க இவங்க எப்படியா இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சிடும்லங்க, எப்படி கிளைமேக்ஸில் இவங்க ஒன்று சேர தான் போகிறாங்க, நம்ம ஒன்று பிரிய போகிறது கிடையாது, கடைசியில் வந்து இந்த ஹீரோயினுக்கு ஹஸ்பண்ட் மேலே காதல் வரதான் போகுது, இதனங்க கதை அப்படின்ற மாதிரி நம்ம படம் பார்க்குற எல்லாருக்குமே நம்ம சொல்லிட்டா கூட அதை எப்படி அதை ஸ்க்ரீன் பிளே நகர்த்திட்டு போகிறாங்க, இவர் என்ன பண்ண போகிறாரு, ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக என்ன பண்ண போகிறாரு, எப்படி வந்து அச்சீவ்மெண்ட் பண்ண போகிறாரு, ஹீரோயினை வந்து கடைசியாக காதல் வலையில் விழ வைக்க போகிறாரா அப்படின்னு வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே கொண்டு போகிற விதம்னு ஒன்று இருக்குது. ஏன்னா பல படங்களில் எல்லா படங்கள்லையும் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் காதல் காட்சிகளில் கடைசியாக சேர்ந்துட போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அது சேருவதுக்கு உண்டான விஷயங்களை எப்படி கையாளுறாங்க திரைக்கதையில், அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அமையும். அந்த பாயிண்ட்டை வந்து இந்த படத்தில் வந்து இயக்குனர்கள் உண்மையிலேயே வந்து கடைபிடிச்சிருக்காரு. விஜய் ஆண்டனி நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது கண்டுபிடிச்சேன், என்னடா இவர் எல்லா படத்துலையும் முதல் படம் நான் படத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அவர் வந்து மாடுலேஷனே மாற்றலையே, அப்படியே எப்படி ஏன் என்ன பண்ணுறீங்க இப்படி பண்ண அந்த ஸ்லோவான ஒரு ஆக்டிங் டைலாக் கொடுப்பார் பார்த்தீங்களா, அதே மாதிரி எது இந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போதும் நினச்சோம், நான் என் பொண்டாட்டியை ஒன் சைடாக லவ் பண்ண போகிறேன் மாமா அப்படி சொல்கிற அந்த டைலாக்லாம் பார்த்தீங்களா. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு சாக்லேட் பாயோடைய கேரக்டர் வந்து கொடுத்து ஒரு ஜெயம் ரவி, ஒரு ஆர்யா, இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் கொடுத்து பண்ண வேண்டிய ரோலை வந்து இவர் எப்படி பண்ணுவார் அப்படிலாம் நான் யோசித்தேன். கண்டிப்பாக ட்ரெய்லரை பார்க்கும்போது நானே அப்படி தான் யோசித்தேன், என்ன ஒரு மாடுலேஷன் கூட மாற்ற மாட்டேன்றாரு, ஒரு ஆக்ஷன் படத்துக்கும் அதே மாதிரி கொடுக்குறாரு, ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படத்துக்கும் இதே மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாரு, என்ன லவ் படத்துக்கும் இதே மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாரு அப்படின்னு நான் கூட யோசித்தேன். சரி ஓகே, எப்படியும் வந்து இப்படி தான் நடிக்க போகிறார் அப்படின்னு நினச்சி யோசிச்சேன். ஆனால் பரவாயில்லைங்க, உண்மையிலேயே சொல்லப்போனால் விஜய் ஆண்டனி வந்து இந்த படத்தில் கொஞ்சம் பாராட்டலாம். ஏன்னு வச்சிங்களேன், அந்த காதல் காட்சிகளுக்கு வந்து இவர் அதாவது ஒரு செட் ஆவாரா அப்படின்ற மாதிரி யோசிக்க வச்சுது எனக்கு. இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் யோசித்தேன், உண்மையிலேயே வந்து இவர் செட் ஆகுமா இந்த படம் வந்து இவருக்கு. எல்லா படத்துலையுமே ஒரே மாதிரி ரியாக்ஷன், அவர் பார்க்கும்போது ஒரு மாடுலேஷனும் இல்லை, ஒரு ரியாக்ஷன் இல்லை, ஒன்றுமே இல்லை. எப்போ ஃபஸ்ட்டு படத்தில் நம்ம பார்த்தா அதே உணர்வு தான் இந்த படத்துலேயும் கொடுக்குது அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சிட்டே பார்த்தேன். ஆனால் பரவாயில்ல, படத்தில் பார்க்கும்போது அது வேறு விதமான ஒரு கோணத்தில் தெரிஞ்சு நிறைய பேர் இந்த மாதிரி யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் போய்ட்டு படத்தை பாருங்கள், உங்களுக்கு தானாக புரியும். உண்மையிலே வந்து அதை வந்து விஜய் ஆண்டனி அவர்கள் காப்பாற்றிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். எங்கள் அப்பா கிட்டேன்னு தப்பிக்க எனக்கு ஒரு வழி தரல,
அதனால தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். ஹீரோயின் மிர்னாலினி ரவி அவங்களுக்கு கொடுத்த அந்த கதாபாத்திரத்தை கரெக்டாக அழுத்தமாக வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் எல்லா இடத்துலையுமே கோபமாகவே இருக்காங்க. ஒருவேளை டைரக்டர் சொல்லிட்டார் போல, சார் மேடம் நீங்கள் படம் ஃபுல்லாகவே நீங்கள் கோபமாகவே இருக்கிற காட்சிகள் தான், உங்களுக்கு கிளைமேக்ஸில் மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு லவ்வபிள் கேலாக வருவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாருன்னு தெரியல. அவங்க படம் ஃபுல்லுக்கு ஒரு உருன்னு மூஞ்ச கோபமே வச்சுட்டு இருக்காங்க. அது ஒருவேளை காட்சி அமைப்புக்காக அவங்க வச்சாங்களா என்னன்னு பெருசாக தெரியல அது. பட் இருந்தாலும் அவங்களுக்கு கொடுத்த அந்த கதாபாத்திரத்தை கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அங்கங்கே வந்து சின்ன சின்ன காமெடிகள் வந்து ஒர்க் அவுட் ஆகுது, அவ்வளோதான். பெரியதளவில் வந்து காமெடி வந்து உங்களுக்கு யோகி பாபுலாம் படத்தில் இருக்கார், அவ்வளோ பெரிய இன்றைக்கி வந்து காமெடியில் பெரிய லெவலில் தெரிஞ்ச யோகி பாபுலாம் வராரு. அவர் முதல் சீன் வரும்போது கிளாப்ஸ்லாம் விழுந்தது. அதுக்கப்புறம் வந்து பெரிய லெவலில் காமெடி இருக்குன்னு பார்த்தா அவர் வந்து அட்வைசர் மாதிரி போயிடுறாரு விஜய் ஆண்டனி அவர்களுக்கு. அவரோட காமெடியை வந்து நம்ம ரசிக்கும்படியாக இல்லாமல் ஒரு சரி ஒரு அட்வைசர் ஃப்ரெண்டாக இருக்கிறாரு அப்படின்னும் போது நம்ம அதை தான் ஏற்றுக்கொள்ள முடியுமா விஷயமா அமைதியை தவிர அவருடைய காமெடி காட்சிகள் வந்து பெரிய வந்து ஒரு இம்பேக்டை கொடுக்கல யோகி பாபு. உண்மையை சொல்ல போனால் இது அது வந்து ஒரு சின்ன ஒரு மைனஸாக நம்ம ஒன்று பெரிய இந்த ஸ்டோரிக்கு வந்து எதுக்கையாக காமெடிலாம் போட்டுக்கிட்டு டூயட் சாங் போட்டு ஃபாரினில் போயிட்டு ஆடிக்கிட்டுலாம் அப்படிலாம் தேவையில்லாமல் என்ன காட்சியும் போதும் சார், உங்களுக்கு இதோடு நிறுத்திக்கலாம் சார், உங்களுடைய போர்ஷன் வந்து நீங்கள் வந்து ஒரு அட்வைஸராக வருவீங்க சார், அவ்வளோதான் சார், இதில் அங்கங்கே ஒரு சின்ன சின்ன காமெடி நடக்கும் சார், அவ்வளோதான் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களான்னு தெரியல. அந்த அளவுக்கு வந்து அவர் கரெக்டாக அந்த இது பண்ணியிருக்காரு. என்ன ஒரு பெரிய விஷயம்னா ஒரு நம்பக்கூடிய செயலா அப்படின்ற மாதிரியும் சில விஷயங்களை யோசிக்க வைக்குது. திடீர்னு ஒருத்தர் ஒரு நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணும்போது வந்து ஒரு பொண்ணு வந்து எடுத்து அட்டன் பண்ணிட்டு உடனே ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்களா, சில அந்த மாதிரிலாம் யோசிக்க வைக்குது. ஒரு ஒய்ஃபுக்காக வந்து அவரே தனது சொந்த பணத்தை போட்டு ஒரு படம் எடுத்து அவரே ஹீரோயினாக நடிக்க வச்சு இவரே ஹீரோவாக நடித்து ஒரு மனைவிக்காக இதெல்லாம் பண்ணுவாங்களா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்மளை யோசிக்க வைக்குது. அவ்வளோ நம்பிக்கையா, அவ்வளோ அந்த மாதிரி நடக்குமா அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை வந்து நமக்கு யோசிக்க வைக்கிறதே தவிர, பட் நம்ம இதை வந்து படமாக தான் பார்க்குறோம். இது ரியல் லைஃப்பில் எங்கேயும் நடக்க போகிறது கிடையாது உண்மையை சொல்லப்போனால். பட் இதை நம்ம படமாக பார்க்கும்போது அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அங்கங்கே வந்து படம் வந்து டக்குன்னு கொஞ்சம் ஸ்லோவாக இறங்குது, அப்புறம் ஏறுது, கொஞ்சம் ஸ்லோவாக இறங்குது, அப்புறம் ஏறுது. இந்த மாதிரி வந்து அப்படியே வந்து ஒரு வேவ் மாதிரி அப்படியே வந்துட்டு போயிட்டே இருக்குது. பட் இருந்தாலும் என்னென்னா இப்போ டைரக்டர் வந்து நல்லாவே யோசிச்சா பொழுது சொல்ல வந்த கதையை நான் கரெக்டாக கிளைமேக்ஸில் உங்களுக்கு சொல்லி முடிப்பேன் சார், நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்க, நீங்கள் ரிலாக்ஸாக போய்ட்டு படம் பாருங்கள் அப்படின்னு ஒருவேளை டைரக்டர் யோசிச்சாரா என்னன்னு தெரில. அந்த மாதிரி வந்து யோசிச்சிருக்காரு. சில காட்சிகள்லாம் வந்து தவிர்த்துருக்கலாம். அதாவது வந்து ஹீரோயின் உட்காந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற மாதிரி எப்போ பார்த்தாலும் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற மாதிரி காட்சிகள் அமைப்புகள் வைக்கிறது, இந்த மாதிரி ஒரு சில காட்சிகள்லாம் தவிர்த்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரியும் கொஞ்சம் தோண வைக்குது. எனிவே எப்படி இருந்தாலும் வந்து இன்றைக்கி ஜென்ரேஷனுடைய இளைஞர்களுக்கு, அதாவது புதுசாக கல்யாணம் ஆகிட்டு, அதாவது வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்களா, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிவிட்டு பொண்டாட்டி லவ் பண்ணுறவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இந்த படத்தை வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணலாங்க. ஒரு குறையுமே இருக்காது, அந்த அளவுக்கு வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே மனைவியை நேசிக்கிற ஹஸ்பண்ட்ஸ் எல்லாமே, அதாவது அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிட்டதுக்கு பிறகு மனைவியை உண்மையாக லவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை தாராளமாக போயிட்டு நீங்கள் உட்காந்து பார்க்கலாம். நல்ல ஒரு ஃபீல் குட்டான ஒரு மூவி கிடைக்கும். அதாவது இப்படியே போயிட்டுருக்க படத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு வன்முறை காட்சி செய்யணும். வன்முறை காட்சின்னு சொல்ல முடியாது, ஒரு போராட்டம் வெடிக்கிற மாதிரி ஒரு காட்சி அமைப்பு இருக்கிறாங்க. அங்கே வந்து விஜய் ஆண்டனி அவர்கள் தங்கச்சியை மிஸ் பண்ணிடுறாரு. தங்கச்சியை மிஸ் பண்ணவர் வந்து கிளைமேக்ஸில் அந்த தங்கச்சியை வந்து எப்படியோ கண்டுபிடிச்சி ஹீரோயினே வந்து ஹீரோ முன்னாடி நிறுத்துகிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த காட்சியில் வந்து விஜய் ஆண்டனி வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. உண்மையை சொல்லப்போனால் அந்த காட்சி அமைப்பு வந்து சில உண்மையிலே தங்கச்சி இருக்கிறவங்கலாம் உண்மையை ஃபீல் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு ஒரு காட்சி அமைப்புகளை வந்து இயக்குனர் வந்து அழகாக கையாண்டிருக்காரு. விஜய் ஆண்டனியோட நடிப்பும் அந்த இடத்துல அருமையாக இருக்குது. பட் இதில் யோசிக்கும் போது என்னன்னா, இவர் ஃபோனில் சொன்ன விஷயத்தை ஒரே நாளில் வந்து இவங்க கடைபிடிச்சிட்டாங்களே, ஒரே நாளில் கண்டுபிடிச்சி கூட்டிட்டு வந்தாங்களே, இதெல்லாம் யோசிக்கும் போது என்னன்னா செயற்கைத்தனமாக இருக்குது. பட் நம்ம படத்துக்கு வந்து அது பாசிட்டிவாக அமைஞ்சால் கூட நியூட்ரலான ஆடியன்ஸுக்கு என்னென்னா அது ஒரு செயற்கைத்தனத்தை தான் கொடுக்குது அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்க முடியும். ரோமியோ ஜூலியட்டை விரும்பினது உண்மைதான் அப்படின்றத இதில் இந்த படத்தில் இன்னொரு அழுத்தம் திருத்தமான ஒரு காதல் கதையுடன் இயக்குனர் அவர்கள் கையாண்டிருக்காரு. இதில் வந்து நல்ல இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் லவ் பண்ணால் எப்படி பண்ணணும், அரேஞ்ச் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் எப்படி லவ் பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை நல்லாவே அதாவது வந்து ஒரு அடி மனசில் ஆழமாக பதிகிற அளவுக்கு இல்லைனா கூட மேலோட்டமாக உங்கள் மனசில் நிற்கிற அளவுக்கு ஒரு ஸ்க்ரீன் பிளேவை கொடுத்துருக்கார் அப்படின்னு தான் வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். லாஜிக் இல்லா மேஜிக் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது லாஜிக்கை பார்க்காம ஒரு மேஜிக்கை நீங்கள் பார்க்கணும், ஒரு லவ் ஸ்டோரி மேஜிக்கை நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா போய் தாராளமாக பாருங்கள். அங்கங்கே ஒரு சின்ன சின்ன குறைகள் இருந்தால் கூட உங்களுக்கு படம் முடிச்சுட்டு வெளில வரும்போது ஒரு நல்ல ஒரு சின்ன ஃபீலை கொடுக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் பதிவு பண்ணுறேன். இவங்க ரெண்டு பேருக்கும் சுட்டுப்பட்டாலும் கெமிஸ்ட்ரி வராது. பின்னணி இசை வந்து இந்த படத்துக்கு விஜய் ஆண்டனி பண்ணலை, மியூசிக்கும் விஜய் ஆண்டனி பண்ணலை.
பரத்ன்றவர் தான் ஒருத்தர் மியூசிக் போட்டிருக்காரு. அது என்னன்னு தெரியல, என்ன காரணம் எப்பவுமே பெரும்பாலும் அவர் படங்களுக்கு அவரே மியூசிக் பண்ணுவார். இந்த படத்தில் புதுசாக அவர் ட்ரை பண்ணியிருக்காரு. அதுக்கு பதிலாக விஜய் ஆண்டனியே வேற ஒரு விஷயத்தை கையாண்டிருக்காரு. ஏன்னா இந்த படத்தோடைய எடிட்டரே அவர் தான். அதுதான் இங்கே பெரிய ஒரு ஹைலைட்டு. பரவாயில்ல, இந்த அளவுக்கு ஒரு படத்தை ஃபுட்டேஜை கொடுத்து அவரே எடிட் பண்ணி முடிச்சிட்டு போது உண்மையிலே ஒரு திறமையான ஒரு விஷயம் தான் அது. இதை உண்மையிலே அதுவும் ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். விஜய் ஆண்டனி அவர்கள் வந்து ஸ்கிரிப்டை செலெக்ஷன் பண்ணுறதுல வந்து கொஞ்சம் ப்ரில்லியண்ட்டாக செலக்ட் பண்ணுறாரு. ஏன்னா வித்தியாசமான ஸ்கிரிப்டெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. பட் படம் ஓடல அடுத்த விஷயங்க. இந்த ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கே, இது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, இப்படிலாம் யோசிக்க வைக்கிறாருல்ல, அந்த அளவுக்கு வந்து நம்மளை பரவாயில்ல, ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணுறாருப்பா விஜய் ஆண்டனி அப்படின்ற மாதிரி நம்மளை பாராட்டுக்குரிய விஷயத்தை அவர் சொல்ல வைக்கிறார் பார்த்தீங்களா, அதுவே அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ் தான். ஒரு சில லவ் படம்லாம் நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த ஓமை கடவுளே, இந்த இஸ்பட் ராஜாவும் முதிய ராணி, இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உட்காந்து போய்கிட்டே இருக்கும். என்ன தான் படம் ஏதோ ஒன்று போயிட்டுருக்குப்பா அப்படின்னும் போது கிளைமேக்ஸில் போகும்போது பரவாயில்லையே ஏதோ ஒரு நல்லா பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்னு ஒரு ஃபீல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓமை கடவுளை படம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்திருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் குட்டை இந்த படமும் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக நிச்சயமாக நீங்கள் தேட்டரில் போய்ட்டு தாராளமாக பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப், புதுசாக கல்யாணம் ஆன ஹஸ்பண்ட் ஒய்ஃபு தாராளமாக இந்த படத்தை போய்ட்டு பாருங்கள். உங்களுடைய லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக கூட நம்ம இந்த படத்தை எடுத்துக்கலாம். மீண்டும் ஒரு திரையம்சத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னும் இல்லை, எல்லாமே வாங்கியாச்சு. நீங்களும் என்ன மாதிரி ரொம்ப ஹாப்பியாக ஷாப்பிங் பண்ணணும்னா கம் டு வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர். டோன்ட் ஃபர்கெட் இட். நிறைய ஆஃபர் இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.